Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எத்தனை வகை இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். AI துறையில ஆர்வம் உள்ள ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா இத பத்தி தெரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். இப்போ அதிகமா வளர்ந்து வர துறையில AI முக்கியமான இடத்துல இருக்கு. அதுலயும் கடந்த 2 வருடமா ஏஐயோட வளர்ச்சி தீவிரமாக உள்ளது. இதோட வளர்ச்சி வரும் காலங்கள்ல இன்னும் அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை. சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எத்தனை வகை இருக்கு? குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல 7 வகை இருக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட திறனை வச்சு, அதாவது அதோட கேப்பபிலிட்டிஸை வச்சு அதை 3 வகையா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட செயல்பாடு, அதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு அதை 4 வகையாக பிரிக்கலாம். முதல்ல அதோட கேப்பபிலிட்டிஸை வச்சு எப்படி 3 வகையாக பிரிக்கிறாங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நேரோ ஏஐ. இந்த வகையான ஏஐ பார்த்தீங்கன்னா மனிதனை போல சிந்திக்கும். அவ்வாறு சிந்தித்து மனிதனை விட திறனாக ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் பண்ணும். அந்த குறிப்பிட்ட வேலையை தவிர வேற வேலை பண்ணணும் அப்படின்னா அதனால பண்ண முடியாது. இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்க சாட் ஜிபிடி எடுத்துக்கிட்டா பாருங்க. சாட் ஜிபிடியில் என்ன பண்ண முடியும்? நம்மளால அது கூட சாட் பண்ணி உரையாடல், அதாவது கான்வர்சேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆனா அதனால ஒரு கார் டிரைவ் பண்ணு அப்படின்னா கார் டிரைவ் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனி ஏஐ இருக்கு. இந்த செல்ஃப் டிரைவிங் கார், அதுக்குன்னு தனியாக ஏஐ உருவாக்கிப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த காரை ஓட்ட மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற ஏஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேரோ ஏஐ வகையை தான் சேரும். அதுக்குன்னு ஒரு திறன் இருக்கும். அந்த திறனை அதற்கு மெஷின் லேர்னிங் மற்றும் டீப் லேர்னிங் முறை மூலயமா அதுக்கு எண்ணற்ற தகவல் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவ்வாறு ட்ரெயின் பண்ண ஏஐனால அதுக்கு எதற்காக ட்ரெயின் பண்ணாங்களோ அந்த வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். அதை தவிர மற்ற வேலைகள் செய்ய முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளால பேச முடியும், ஏதாவது பொருள் எடுக்கணும் எடுக்க முடியும், நம்மளால நடக்க முடியும், நம்மளால சிந்திக்க முடியும், நம்மளால வரைய முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளால பண்ண முடியுது இல்லையா? அது எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷினால முடியுமானா இல்லை. இப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குன்னு தனித்தனியா திறன்கள், கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். அதனாலதான் அது நேரோ ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வீக் ஏஐ அப்படின்னு இதை சொல்லுவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப புழக்கத்தில் இருக்கிற அனைத்து ஏஐ, இப்ப ரொம்ப ஃபேமஸா பேசப்படுற ஜெனரேட்டிவ் ஏஐ முதற்கொண்டு இந்த நேரோ ஏஐ அப்படிங்கிற வகையை தான் சேரும். ஒருவங்க ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னன்னு தெரியலன்னா அது ஹாட் டாபிக். கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தனி வீடியோ நம்ம சேனல் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேலே பாப்பாவும் செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு நேரோ ஏஐனா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போற ஏஐ பார்த்தீங்கன்னா AGI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இந்த வகையான ஏஐனால ஒரு வேலையை மட்டும் இல்லாம பல வேலைகளை செய்ய முடியும். கூடவே அதனால புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா தானாக கத்துக்க முடியும். நம்ம அதுக்கு ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்கி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புரியுற மாதிரி எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, எந்திரன் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் ரஜினிகாந்த் சிட்டி அப்படிங்கிற ஒரு ரோபோட்டை உருவாக்குவார். அந்த ரோபோட்னால பேச முடியும், பாட முடியும், நடக்க முடியும், கார் ஓட்ட முடியும். புதுசா மெடிக்கல் புக்கு எல்லாம் படிச்சுட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவ கூட முடியும். அந்த அளவு திறன் வாய்ந்ததை அதில் காட்டியிருப்பாங்க. அது AGI, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா இப்படி ஒரு டெக்னாலஜி இப்போ ப்ராக்டிக்கலா புழக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இது வெறும் தியரியா தான் இருக்கு, கற்பனையாகத்தான் உள்ளது. நிஜ வாழ்க்கையில இந்த அளவு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை இதுவரைக்கும் உருவாக்கவில்லை. ஆனா அதற்கான பல முயற்சிகளை பல நிறுவனங்கள் எடுத்துட்டு வராங்க. அதுல சிறிய வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நான் ரொம்ப சிறிய வெற்றின்னு சொல்லும்போது இந்த ஹியூமனாய்டு ரோபோட் சோஃபியான்னு ஒரு ரோபோட் இருக்கு, அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இந்த AGI வகைங்கிறது சேராது. ஆனால் அதற்கான ஒரு முதல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த AGI துறையில் நாம் செல்ல வேண்டிய பாதை வெகு தூரம் உள்ளது. ஆனால் இதுவரைக்கும் நடைமுறைக்கு AGI வரவில்லை. நம்ம பார்த்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஏஐங்கிற வகையை சேரும். எப்படி நம்ம நேரோ இன்டெலிஜென்ஸை நம்ம வீக் ஏஐன்னு சொன்னோமோ, இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை ஸ்ட்ராங் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற ஏஐ வகை பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஸ்ட்ராங் ஏஐ தான் சேரும். அது சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இந்த AGI அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரியே பல வேலைகளை செய்ய முடியும். தானாக புதிய வேலைகள் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு ஒருபடி மேலோங்கி இந்த சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின்ஸ்க்கெல்லாம்
உணர்ச்சிகள், உணர்வுகள், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து எந்திரன் படத்தை வச்சே நம்ம எடுத்துக்காட்டில் சொல்லணும்னா, இந்த எந்திரன் படத்தில் அந்த பாதிக்கு மேலே சிட்டி ரோபோட்டுக்கு எமோஷன்ஸ் வந்து இந்த லவ் ஃபீலிங் வந்து ஐஸ்வர்யா ராய் மேலே அட்ராக்ஷன் ஏற்பட்டு இந்த லவ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ரஜினிகாந்தையே வந்து கோவப்பட்டு தாக்க முயற்சி செய்யும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு எப்படி காட்டியிருப்பாங்கன்னா அந்த ரோபோட்டுக்கு உணர்ச்சிகள் வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் அதை காமிச்சாலுமே உண்மையிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் அதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது. அதுதான் வந்து சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது மனிதனை போல அதுக்கு வந்து உணர்வுகள் வரும் என்பது தான் இந்த கேட்டகரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இதுவும் வந்து கண்டிப்பாக தியரியாக தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஏஜிஐ வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறதுக்கே பல வருடங்கள் எடுக்கும். அதையும் தாண்டி இருக்கிற இந்த சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் உருவாக்குறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா 100% இது உருவாக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க ஏஐ துறையில வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியா சுலபமா கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சரி, இது வரைக்கும் நம்ம வந்து ஏஐயோட கேப்பபிலிட்டிஸை வச்சு 3 வகையா பிரிச்சோம். இப்போ அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு அதை 4 வகையா பிரிக்கலாம். அதில் முதல்ல பார்க்க போறது வந்து ரியாக்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்டிவ் ஏஐ பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்து மெஷின் லேர்னிங் மாடல் மூலியமா அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அவ்வாறு கற்றுக்கொண்ட அந்த ஏஐ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணும். ஒருவேளை அந்த வேலையை அதை செயல்படுத்தும் போது புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா அதனால வந்து அதை கத்துக்க முடியாது. இப்போதைக்கு என்ன நடக்குதோ அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அது வந்து அதுக்கு வந்து ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அறிவை மட்டும் வச்சுதான் அது ரியாக்ட் பண்ணும். புதுசா ஒரு விஷயம் வந்ததுன்னா அதனால கத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ரியாக்டிவ் ஏஐக்கு மெமரி அப்படிங்கிறது கிடையாது. புதுசா ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிற சக்தி கிடையாது. ஏற்கனவே ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும் வச்சு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அது வந்து செயல்படுத்தும் போது அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அவ்வளோதான். இதை புரியுற மாதிரி எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, இப்போ நம்ம இமெயிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ சில இமெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பேம் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போயிடும். இதற்கு காரணம் வந்து அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதான் வந்து ரியாக்டிவ் ஏஐ அப்படிங்கிறது அதில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த இமெயிலில் வர வார்த்தைகளை எல்லாம் படிச்சுட்டு அதில் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் வச்சு அதை வந்து ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். எப்படி அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும் போது அதுக்கு மெஷின் லேர்னிங் மூலமாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அப்படி மெஷின் லேர்னிங் மூலமாக ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வார்த்தைகள்லாம் இருந்ததுன்னா இது வந்து ஸ்பேம் இமெயில் அப்படின்னு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் வந்தால் மட்டுமே அது வந்து புதுசாக ஒரு இமெயில் வந்ததுன்னா அதை பார்த்து அது ஸ்பேமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கும்.
திடீர்னு சரி புதுசாக வேற ஒரு இமெயில் வரும், அதில் வந்து ஸ்பேமான இமெயில் தான் நமக்கு தெரியும், ஆனால் அதில் இருக்கிற வார்த்தைகள் எதுவுமே வந்து இந்த மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குமே ட்ரெயின் பண்ணலன்னு வச்சுக்கலாம். அது ட்ரைனிங்கே கொடுக்காத ஒரு புதிய வார்த்தை கொண்ட இமெயில் வருது, ஆனால் அது வந்து உண்மையிலேயே ஸ்பேமு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரியாக்டிவ் ஏஐனால அதை ஸ்பேம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதற்கு புதுசாக வரதை கற்றுக்கக்கூடிய திறன் இல்லை, ஞாபக சக்தியும் இல்லை. சரி, அந்த புதிய வார்த்தையை வந்து அதுக்கு ஸ்பேம் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும், மறுபடியும் இன்னொரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்கி அந்த மாடலை உருவாக்கும் போது இந்த வார்த்தைகளை சேர்த்து அதை ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் டிப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி செயல்படுத்துகிற ஏஐல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஏஐ பார்த்தீங்கன்னா லிமிடெட் மெமரி ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரியாக்டிவ் ஏஐ மாதிரியே தான், ஆனால் அதை விட ஒரு புள்ளி மூத்ததாக இருக்கும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால புதுசா ஏதாவது விஷயங்கள் வந்ததுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும். நம்ம ரியாக்டிவ் ஏஐ வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவு மெமரி இல்லைன்னு சொன்னேன், ஆனா இந்த லிமிடெட் மெமரி ஏஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெமரி இருக்கும். இதை எடுத்துக்காட்டோட புரியமா சொல்லணும்னா, நம்ம சாட் ஜிபிடிங்கிறத வந்து இப்போ அதிகமாக நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த சாட் ஜிபிடியில் போய் நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க, கேன் யூ ரைட் அ எஸ்ஏ அபவுட் ஏஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஏஐ பற்றின ஒரு எஸ்ஏ கொடுக்கும். அந்த எஸ்ஏலாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெருசாக டீட்டெயிலாக தெரியுது, இல்லை நான் இது வந்து சின்னதாக வேணும் அப்படின்னீங்கன்னா கேன் யூ மேக் திஸ் ஷார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். இது வந்து நீங்கள் திஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஏஐ பற்றின எஸ்ஏ இதுக்கு முன்னாடி கேட்டிங்க பார்த்தீங்களா, அதைத்தான் நீங்கள் ஸ்பீடு சொல்கிறீங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏஐ பற்றின எஸ்ஏவை இன்னும் கிறிஸ்பாக ஷார்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் மேக் திஸ் எஸ்ஏ அபவுட் ஏஐ ஷார்ட் அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை, மேக் திஸ் ஷார்ட் அப்படின்னு சொன்ன போதும் அந்த திஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட ஏஐ பற்றின எஸ்ஏ அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். இதுக்கு காரணம் அதுக்கு வந்து லிமிட்டட் மெமரி இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் வேற கேள்வி கேட்டிங்கன்னா அதை சார்ந்து பதில் கொடுக்கும் திறன் கொண்டது. இதுதான் வந்து லிமிட்டட் மெமரி ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. லிமிட்டட் மெமரி நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இன்னொரு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு கேன் யூ மேக் திஸ் ஷார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னன்னு புரியாது. ஏன்னா இது வந்து ஒரு நியூ சாட் விண்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து திஸ்ங்கிறத நீங்கள் எதை கேட்குறீங்க அப்படிங்கிறத கிட்ட தெளிவாக சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுகிற சாட் விண்டோக்கும் இந்த நியூ சாட் விண்டோக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் அதனால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால தான் அது வந்து லிமிட்டட் மெமரி ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பயன்படுத்துகிற சாட் ஜிபிடி ஒரு வகையான லிமிட்டட் மெமரி ஏஐ தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரியாக்டிவ் ஏஐ பிளஸ் இந்த லிமிட்டட் மெமரி ஏஐ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேரோ ஏஐ அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா அந்த வகையை சேர்ந்தா இருக்கும். இது ரெண்டையும் குரூப் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரி கீழே வரும். சரி, நம்ம அடுத்து பார்க்க போற ஏஐ பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான ஏஐனால நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன எமோஷனோட பேசுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதனால பதில் கொடுக்க முடியும். புரிய மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு ரோபோட் இருக்கு, அந்த ரோபோட் கிட்ட போய் நான் வந்து ஃப்ரெண்ட்லியா அது கூட பேசினா அது வந்து என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசி நண்பன் மாதிரி பழகும். இதுவே அதை நான் வந்து மிரட்டி பேசினேன் இல்லை ரொம்ப கோவமா பேசணும்னா ஒன்னா அது வந்து பணிவா என்கிட்ட பதில் கொடுக்கும், அப்படி இல்லைன்னா திருப்பி திட்டக்கூட செய்யும். அது வந்து அந்த ரோபோட்டை ட்ரெயின் பண்ண விதத்தை பொறுத்து அது வந்து நம்ம எமோஷனை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். இந்த வகையான ஏஐ வந்து தியரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வகை ஏஐ வந்து இப்ப புழக்கத்துல இல்லை. இது வந்து ஒரு தியரியா தான் இருக்கு. ஆனா இதை உருவாக்கும் முயற்சியில பல நிறுவனங்கள் இருக்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோங்களா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அந்த வகையை சேர்ந்ததான் இந்த தியரி ஆஃப் மைண்ட். நம்ம கடைசியா பார்க்க போற ஏஐ வகை பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா அந்த கேட்டகரியை தான் இது சேரும். ஸோ இந்த ஏஐனால அதற்குன்னு உணர்வுகளை உருவாக்க முடியும், சிந்திக்க முடியும், அதற்குன்னு ஒரு கோட்பாடுகள், அதற்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம்ஸை உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து செயல்படும். இந்த வகையான ஏஐ பார்த்தீங்கன்னா மனிதனை போல சிந்திக்கும், மனிதனோடவே சில நேரம் வந்து அதிகமாக சிந்திச்சு மனிதனையே ஆட்சி செய்யும் அளவு இந்த வகையான ஏஐக்கு பவர் இருக்கு. ஆனால் பயப்பட வேணாம், இந்த மாதிரி ஏஐ வந்து உருவாக்குறது ரொம்ப 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 கஷ்டம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சூப்பர் அட்வான்டேஜ் உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி இந்த ஏஐ உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா இல்லை. இந்த மாதிரி ஒரு ஏஐ நான் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து எந்திரன் படம், ஐரோபோ படம், டெர்மினேட்டர் படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஏஐ நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். நிஜ வாழ்க்கையில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு உங்களுக்கு வந்து ஏஐல எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஏஐயோட கேப்பபிலிட்டிஸை வச்சு 3 வகையாக பிரிக்கலாம், ஏஐயோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு 4 வகையாக பிரிக்கலாம். மொத்தமாக 7 வகையான ஏஐ இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வகையான ஏஐல உங்களோட ஃபேவரட் ஏஐ எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்கும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.